ஓகே சூப்பர். ஸோ இன்னையில இருந்து அடுத்த 6 வீக்ஸ், ஓகே 6 வீக்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 to 7 வீக்ஸ் வந்துட்டு நான் ஸ்டாப்பா உங்களுக்கு ஏஐ கிளாஸஸ் இருக்கும். புரியுதா கைஸ்? உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் அட்டன் பண்ணலாம். இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. கிளாஸஸ் நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல டாப் வீக்ல இருக்கிற டெக்னாலஜி இது. உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க போனாலும் ஏஐ, அங்க போனா ஏஐனா என்னடா, ஏஐனா என்னடா, ஏஐனால வேலை போயிருங்கிறாங்களா, இப்படி என்னதான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த செஷன்ல கிளியர் ஆயிரும். புரியுதா கைஸ்? ஸோ என்னோட ட்ரைனிங் உங்களுக்கு தெரியும், அதே மட்டும் தான் இது இருக்கும். ஓகே, ஏன்னா பிகாஸ் ஸ்டில் நானும் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிட்டே உங்களுக்கு நான் டீச் பண்றேன். ஓகேவா? புரியுதா கைஸ்? என்னோட ப்ராஜெக்ட்ல நாங்க எப்படி யூஸ் பண்றோம் எல்லாமே லைவா நான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஓகே, ஐ கெஸ் இந்த ஏஐ டீச் பண்றதுல மோஸ்ட்லி வந்து எல்லாமே சிலபஸ் வச்சு தான் கவர் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் உங்களுக்கு கொண்டு போக போறேன். ஏன் அப்படின்னா இத பாதி பேத்துக்கு ஃபுல் ஸ்டாக் தெரியும். ஓகே, ஃபுல் ஸ்டாக் எப்படி எடுக்கும், ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு தெரியும், படிச்சிருக்கீங்க. என்னோட ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே. பாதி பேத்துக்கு பைத்தான் ஃபுல்லா முடிச்சுட்டேன். ஓகேவா? ஸோ அதனால இந்த ஏஐ நல்ல ஒரு நாலேஜா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் பைத்தான் பேசிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஓகே, அவங்க எல்லாருமே இதை படிக்கலாம். புரியுதா கைஸ்? சூப்பர். ஓகே சரி சார், அடுத்து சொல்லுங்க. அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஏஐ டேட்டா போட்டு நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 1 அப்படின்னு போட்டு இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நீங்க இன்டர்வியூல சொல்ற மாட்டா இருக்கும். ஓகே, சோ தயவு செஞ்சு எல்லாமே கிளியர் கட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே உங்களுக்கே தெரியும் 20 to 25,000 வரும். இந்த வெறும் ஏஐ கோர்ஸ் மட்டுமே. ஓகே, மிஞ்சி போனா பைத்தான் எடுப்பான், அவ்வளவுதான். பைத்தான் பிளஸ் ஏஐன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஓகேவா? 25 to 30 ஆவது கேட்போம் பைத்தானோட ஆட் பண்ணி எடுக்கணும்னா. புரியுதா கைஸ்? சோ அதனால உங்களுக்கு தெரியும் இந்த கோர்ஸோட வேல்யூ என்னன்னு. தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா கவனிங்க. ஏஐனா என்ன சார் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே தமிழ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் என்ன பண்ணும், மிஷின்னா என்னதான் சாஃப்ட்வேர். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா, நம்ம சொல்லுவோம், நம்ம ஒரு கோட் எழுதுவோம், எனக்கு ஒரு யூசர் கிட்ட ஒரு ஏஜ் வாங்கு, அந்த ஏஜ வந்துட்டு 18க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணு, நீ கோட் எழுதுவ. ஓகேவா? நீ கோட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 யூ கேன் ஓட்டு, இல்லன்னா யூ கேன் நாட் ஓட்டுன்னு நீ எழுதுவ. விடிய உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்ப. கரெக்டா கைஸ்? ஓகே, ஏன்னா நீ திங்க் பண்ற, நீ லேர்ன் பண்ணிருக்க, நீ திங்க் பண்ற எப்படி இந்த போடணும்னு நீ டிசிஷன் எடுக்கிற. ஓகே, ஏன்னா இதுதான் ஒரு ஹியூமன் பண்ற வேலை. புரியுதா? சோ இதே வந்துட்டு நீ ஒரு ஏஐ கிட்ட நீ சொல்லிடுற. ஓகேவா? புரியுதா கைஸ்? நீ என்ன பண்ண, இப்ப நான் என்ன பண்ணேனோ அதை நீயே பண்ணிக்க, நீயாவே கோட் எழுதிக்க. புரியுதா கைஸ்? 2 இருக்கு கைஸ். நீங்களாவே கோட், அதாவது நம்மளும் ஒரு கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றது பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா கோட் அதுவும் கொடுக்கும். அந்த மாட்டமும் இருக்கு. 2 மாட்டமே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். வைப் கோடிங் சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. நிறைய டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதை நம்ம போக பாத்துக்கலாம். அப்ப நீ என்ன பண்ணு, நான் கான்செப்ட் அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எனக்கு ஏஜ் வந்து 18க்கு மேல இருந்தா அவன் ஓட்டு போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. அப்ப அதுக்கு ஏற்ற கோடு உனக்கு கொடுத்துருது. ஓகேவா? சோ இதுதான் ஏஐ. கரெக்டா கைஸ்? இதனால என்ன பெனிஃபிட்னா, இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க, வேலை நேரம் மிச்சமாகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். இவ்வளவு பேருக்கு வேலை போகுது, அங்க போகுது, ஏஐங்கிறனால ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வேலை நேரம் மிச்சமாகுது பிளஸ் அக்யூரசி ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின். புரியுதா கைஸ்? அக்யூரசி ஆஃப் ஒர்க் அப்படின்னா, இப்ப ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் பண்ணி 2-3 மிஸ்டேக்ஸ் போயிட்டு அப்புறம் சரி பண்ணுவாங்க. ஆனா ஏஐ அப்படி கிடையாது. 99.99% அது கரெக்டா கொடுத்துரும். கரெக்டா கைஸ்? சோ அதனாலதான் அந்த அக்யூரசி கரெக்டா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அது கொடுத்துருது. பக்காவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கிராமர் செக் இல்லாம கொடுத்துருது. கரெக்டா கைஸ்? எங்கேயாவது ஏஐ வந்துட்டு எனக்கு தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டது உண்டா? சான்ஸே இல்ல. ஓகே, நான் அப்படி இருந்தும் நான் ஏன் சார் வந்துட்டு 0.% வந்து கம்மி பண்ணி சொல்லிருக்கேன்னா அதை நம்ப முடியாது எப்பயுமே. 99.99% அது கரெக்டா உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? சோ அப்ப இதனால என்ன ஆகும்னா, வேலை நேரம் மிச்சமாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். புரியுதா கைஸ்? இது எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. ஏஐ எதனால வந்து நம்மள ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா. ஓகே, அப்ப நீ வந்து விடிய உட்கார்ந்து ஒரு வாரமா பண்ற டாஸ்க்கை இது 1 ஹவர்ல நீ முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? நமக்கு ஏன்னா கஸ்டமருக்கு தேவை, நீ ப்ராஜெக்ட முடிச்சியா, எனக்கு தேவையான அவுட்புட் நீ டெலிவரி பண்ணியா, நான் லான்ச் பண்ணணும், கடை ஓபன் பண்ண போறேன், அதுக்கு நீ ஆர்டர் பண்ணணும். நீ உட்காந்து விடிய கோட் எழுதுனா எனக்கு என்ன, எனக்கு தேவையான அமௌண்ட் கொடுத்தா நீ பண்ணி கொடு.
அப்ப நீ எப்படி யோசிக்கிற? நான் எதுக்கு விடிய விடிய உட்காந்து கோட் எழுதணும்? நானே விடிய விடிய உட்காந்து டிசைன் பண்ணி அதை நீ 1008 டிசைன் மாத்துவ. நான் ஏஐ மூலியமா எல்லாமே எடுத்து பண்ணி உனக்கு அவுட்புட் கொடுக்க போறேன். உனக்கு கேட்ட ப்ராஜெக்ட் உனக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். சோ அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 6 மாசம் 3 மாசம் பண்ணிட்டு இருந்ததா இப்ப மேக்ஸிமம் 1 மந்த் தான் கைஸ். டக்கு டக்குன்னு எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க, டெலிவர் பண்ணிடுறாங்க. புரியுதா? சோ அதனாலதான் அந்த ஏஐ வந்து நல்லா பீக்ல வந்துருச்சு. புரியுதா கைஸ்? சரி, ஓகே சார். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். நான் சொன்னது எதுவும் புரியாம இருந்துச்சா, இல்ல வாய்ஸ் எதுவும் லோவா கேக்குது அப்படி இப்படி ஏதாவது இருக்கீங்களா? டெல் மீ கைஸ். எல்லாம் புரிஞ்சிச்சுல ஓரளவுக்கு? இப்ப நீங்க எழுதுற மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க. AI is a technology. AI is a technology. AI is a technology that allows machines or software to think, learn and make a decisions like humans. Make decisions like humans. Once again I repeat, what is AI sir அப்படின்னா ஏஐங்கிறது என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஸ் எ டெக்னாலஜி தட் அலௌஸ் எ மெஷின்ஸ் ஆர் சாஃப்ட்வேர். மெஷின் சாஃப்ட்வேர்னா என்னன்னா நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொன்றும் விஎஸ் கோடு எல்லாமே சாஃப்ட்வேர் தானே. பைத்தான் எல்லாமே ஒவ்வொருதும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் தானே. சாஃப்ட்வேர் டு திங்க். ஓகே, திங்க்னா யோசிக்கிறது, லேர்ன்னா அதை நம்ம படிக்கிறது, லேர்ன் அண்ட் மேக் டிசிஷன்ஸ். எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத லைக் ஹியூமன்ஸ் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாட்டம் ஒரு டெக்னாலஜி வந்து யோசிக்குது. புரியுதா கைஸ்? அதுதான் ஏஐன்னு சொல்லுவோம். நோட் பண்ணிட்டீங்களா? Tell me guys. Noted sir. Okay, இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒரு மெயில் எல்லாருக்குமே மெயில் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. உங்களோட ஜிமெயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேம் மெயில்ஸ் வந்திருக்கும். ஸ்பேம் போய் செக் பண்ணி இப்ப கூட நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேம் வந்திருக்கும். கரெக்டா கைஸ்? ஓகேவா? சோ இப்ப அதே மட்டும் இப்ப சில ஏர்டெல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 900 ரூபாய்க்கு மேல, ஐ திங்க் 900+ நீங்க மேல ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பேம் கால் வந்துச்சுன்னா அதுல ஸ்பேம்னே காட்டும். ஏன்னா நம்ம நல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்போம், ஏதோ ஒரு இருப்போம், திடீர்னு ஒரு ஆதார் நம்பர்ல இருந்து போன் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் நண்பர், நாங்க வந்து இப்படி ஆசிரமத்தை வந்து பேசுறோம், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இது பண்ணி விடுங்க அப்படி இப்படின்ட்டு சம்பந்தம் இல்லாம கால் வரும். இந்த லோனு அது இது சம்பந்தம் இல்லாம வரும். கரெக்டா கைஸ்? சோ இந்த மாட்டம் நிறைய வந்துட்டு இந்த ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அது எல்லாமே இந்த ஏஐ வந்தனால ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது. அந்த மாட்டம் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா உங்க மொபைல்ல? நீங்க கால் வரப்பே ஸ்பேம்னு சொல்லி வந்து ஏதாவது பாத்திருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே, நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, ஏர்டெல் யூஸ் பண்றதுனால சொல்றேன், அதுல எனக்கு இப்ப மோஸ்ட்லி வந்து இந்த பேங்க் சைட்ல இருந்து கால் பண்ணாதனால எனக்கு அந்த ஸ்பேம் காட்டி கொடுத்துரும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இம்பார்ட்டன்ட் காலா இது இம்பார்ட்டன்ட் கால் இல்லையான்ட்டு நம்ம அதுக்கு தப்பி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப ஒரு நம்பர் ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் வச்சு அவன் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்பேம் அப்படி இப்படின்ட்டுனா அதுக்கு பின்னாடி இந்த ஏஐ இருக்கு. ஓகேவா? அதே மட்டும் தான் நீங்க மெயில் ஐடி யூஸ் பண்ற அந்த ஸ்பேம் மெயில் இருக்கும்ல, ஓகே, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு மெயிலா பார்ப்போம், என்னடா ஸ்பேம் மெயில், இதுதான் ஸ்பேம்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்பேம் கிடையாது நம்ம பிரிக்கிறோம். உங்ககிட்ட ஒரு 1000 மெயில் கொடுத்துட்டேன், அது ஒவ்வொன்றா நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க. ஸ்பேம் மெயில தனியா எடு, நான் ஸ்பேம்ன்ட்டு நீங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்து எடுக்கிற. இதையே நான் வந்து என்ன சொல்லிடுறேன்னா, இது நீ தலைவலி பிடிச்ச வேலை. ஓகே, அப்ப இதை நான் ஏஐ கிட்ட கொடுத்துட்றேன். அப்ப அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, அந்த ஏஐ அதில் நீ சொல்லிடணும் எது எதெல்லாம் ஸ்பேமு, எது எதெல்லாம் வந்து ஸ்பேமு கிடையாதுன்னு நீ சொல்லிக் கொடுக்கணும் ஏஐக்கு. அதுதான் அந்த சொல்லிக் கொடுக்கறது தான் அந்த டெக்னாலஜியை நீ வந்து டெவலப் பண்ற. ஓகேவா? சோ அப்ப நீ சொல்லிக் கொடுக்கப்ப ட்ரெயின் பண்ற. கரெக்டா கைஸ்? உன்னை ட்ரெயின் பண்ணி இங்க பாரு, இப்படி டாட் இது மாட்டம் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்பேமு, இது வந்து டாட் இல்லாம இந்த மாட்டம் வந்துச்சுன்னா இது நாட் ஸ்பேம் அப்படின்ட்டு நீ ஒரு ட்ரெயின் பண்ணிடுற.
அதை பேச அப்படியே என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி எவ்வளோ மெயில் நீ கொடுத்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அது வந்து ரிசல்ட் கொடுத்துருது உங்களுக்கு. எது எது ஸ்பேம் மெயில், எது எது வந்து நார்மல் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களோட அந்த ஒரு டிசிஷன் அதை ப்ராப்பரா எடுத்து உங்களோட நேரத்தை அது கம்மி பண்ணிடுது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். புரிஞ்சா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? Tell me guys. Yes sir. Okay, good. Super. சரி, ஓகே சார். இப்போ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்ட்டு. இதுல இருக்க டவுட் இருக்கா? எல்லாமே நான் சொன்னது எல்லாமே பொதுவான கருத்து, காமனான விஷயங்கள். இதுல இருக்க டவுட் இல்லையா? No sir. ஓகே, சரி சார், நீங்க காமனா சொல்லிட்டீங்க. ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஏஐ நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், அதுதானே நமக்கு முக்கியம். அதுக்கு தானே நாங்க எல்லாம் படிக்கிறோம். இன்டர்வியூ அதை தானே கேட்பான். நாளைக்கு நாங்க ஒர்க் போறப்ப அதானே பண்ணுவோம். அதை சொல்லுங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. why we use AI in real time projects. Why we use AI in real time projects. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டோமேட் டாஸ்க். நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட் டாஸ்க். ஆட்டோமேட்டிக்கா டாஸ்க் பண்ணோம் அந்த மாட்டோம். நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட் டாஸ்க். யார் கனெக்ட் பண்றா? எனக்கு காட்ட மாட்டேங்குது. இப்ப யார் பாந்தா வந்துட்டு போயிட்டாங்களா? ஆட்டோமேட் டாஸ்க் நோட் பண்ணீங்களா கைஸ்? Yes sir. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா அனலைஸ் ஹியூஜ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அனலைஸ் ஹியூஜ் டேட்டா, அனலைஸ் ஹியூஜ் டேட்டா அண்ட் மேக் ப்ரெடிக்ஷன்ஸ். அனலைஸ் ஹியூஜ் டேட்டா அண்ட் மேக் ப்ரெடிக்ஷன்ஸ் faster than humans. ஓகே, அப்படின்னு என்ன சார்? AI used to automate task. அதுவே அந்த டாஸ்க பண்ணோம். ஓகே, அனலைஸ் ஹியூஜ் டேட்டா, அனலைஸ் பண்ணோம். அதுவே அதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். ஓகே, இவன் இதுக்குதான் எதிர்பார்த்து வரான், இதுதான் எதிர்பார்க்கறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவே ப்ரெடிக்ட் பண்ணிக்குது. ஓகேவா? நீ ஹியூமன் யோசிக்கிறத விட அதுவே நல்லா திங்க் பண்ணிக்குது. இததான் நம்ம வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பாக்குற அந்த நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டாரு, ஜியோ ஹாட் ஸ்டாரு, அமேசான் பிரைம், இந்த மட்டும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே எக்ஸாம்பிள் தான். புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ நான் வந்து ஏதாவது பேசினா கூட அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நேரம் அவங்க மெசேஜை கொடுத்துருக்கோம். நேரம் பத்தி ஏதாவது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும். புரியுதா? ஓகே, ஸோ அதே மாட்டோம் இப்போ நீ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு இப்போ சும்மா ரிலேட்டடா 2-3 இடத்துல யூடியூப் எடுத்துக்கோங்களேன். யூடியூப்ல நீ ஏதாவது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சாங்கை பத்தி பேசியிருப்ப. ஓகேவா? இந்த அனல் மேலே பனித்துளின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் பேசுறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்களேன், அந்த சாங் உங்களுக்கு இதுல காட்டும். புரியுதா கைஸ்? சோ இந்த மட்டும் நிறைய, இது வந்து உங்களுக்கு நான் புதுசு கிடையாது, ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம். ஓகேவா? சோ இது வந்துட்டு மார்க்கெட்டிங்காக கவர்மெண்டே லீகலாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? உங்களோட மொபைல் அந்த சென்சார் இருக்கும், ஆக்சுவலி அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா கைஸ்? ஏன்னா இது லீகலாவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நம்ம பேசுறத வச்சு அந்த கீவேர்டை ஃபெச் பண்ணி, அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் அதை ஃபெச் பண்ணி அதை கீவேர்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் உன்னோட பிளாட்ஃபார்ம் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸுக்கு நான் பேசுறது எங்கேயோ இருக்கிற மொபைலுக்கு வராது, உன்னோட மொபைலுக்கு அது வந்து அந்த ஐபி பேஸ் பண்ணி அது ஃபெச் ஆகி அந்த ஜேசன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் படிச்சவங்களுக்கு, அது மூலியமா பரவும். அப்படியே எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, வந்தாண்டா இவன் தான் யூடியூப், இவனுக்கு அமுச்சு விட்டு வந்து அந்த டேட்டாவை இவன் இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் என்னன்னு கவனி. அப்ப அது நீ யூடியூப்ல போறப்ப அது ரிஃப்ளெக்ட் கொடுக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உனக்கு அதை காட்டுது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். இல்ல நான் புதுசா சொல்றேன்னா அதர்ஸ் இருக்கீங்களா கிளாஸ்ல? எஸ் சார். ஓகே, குட். சோ இது எல்லா வேலையும் இதுதான் பண்ணுது. ஓகேவா? புரியுதா கைஸ்? சோ அதே மட்டும் நிறைய இருக்கு இந்த மாட்டம். ஓகே, மெயினா வந்து சாட் பாட்.
ஓகேவா? கம்பெனி ப்ராஜெக்ட்ல அதிகமா வந்து யூஸ் பண்றது இந்த சாட் பாட் தான். நோட் பண்ணிக்கோங்க, சாட் பாட். இப்போ எல்லாமே வந்துருச்சு, சாட் பாட் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகேவா? எல்லா ப்ராஜெக்ட்லயும் இப்போ டிஃபால்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மற்றபடி இது மட்டும் நிறைய இருக்கு கைஸ் ஏஐல. ஓகேவா? அதாவது ரெண்டு விதமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஏஐ. ஒன்னு வந்து கோடிங் வைஸும் நீங்க போகலாம், இன்னொன்னு வந்து கோடிங் இல்லாம போகலாம். ஓகேவா? நம்ம போறது கோடிங்கோட இருக்கிறது. ஏன்னா அதுதான் ஒரு ஃப்ரெஷருக்கு, ஒரு டெவலப்பருக்கு தேவையான ஒண்ணு. புரியுதா கைஸ்? ஓகே, கோடிங் இல்லாததுன்னா புரியல சார். இப்போ நீ கார் டிரைவிங், ஆட்டோ கார் டிரைவிங் ஓடுது, அதெல்லாம் என்ன கோடிங் வீடியோ கோட் எழுதிட்டு இருந்தியா? அதுக்கு தனியா ஒரு டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க, கோடு எழுதி அது பண்ணி அந்த ஏஐ டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளால ஸ்டார்டிங்ல போக முடியாது. ஓகே, சோ வி நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா கைஸ்? இந்த ஆட்டோ டிரைவ் கார்டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம போன அவசியம் கிடையாது. நம்ம வந்து எந்த லைனை சூஸ் பண்ணணும்னா கோடு வித் லேர்னிங், அந்த வேலை தான் படிக்கணும். புரியுதா கைஸ்? ஓகேவா? சோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் இந்த செஷன் ஃபுல்லா நான் சொல்லி தர போறேன். புரியுதா கைஸ்? ஓகே, குட். சோ இப்போ இது வரைக்கும் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இருக்க டவுட் இருக்கா? நோ ரைட்? ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல நம்ம எந்த லைன்ல போக போறோம் ஏஐ வந்து. Tell me guys. Yes. Okay, good. அடுத்த இது நோட் பண்ணிக்கோங்க, how AI works. நோட் பண்ணிக்கோங்க, how AI works. How AI works. 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 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 போட்டுக்கோங்க, டேட்டா கலெக்ஷன். இதுதான் மெயின். இன்டர்வியூல கேட்டாங்கன்னா இதை அப்படியே சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தோம்னா இன்டர்வியூல கேட்பான், ஒரு கொஸ்டின் லீக், நீ செலக்ட். ஓகே, ஒரு கொஸ்டின் தைரியமா ஆன்சர் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஏன் சூஸ் பண்ண, ஏன் அப்படி, அது என்னதான் பண்ணுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, இப்படிதான் கேட்பான். அப்ப நீ சொல்லணும், ஓகே ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ கஸ்டமர் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கஸ்டமர் டிரான்சாக்ஷனு இந்த நிறைய இப்போ கண்டுபிடிக்கிறாங்களா கைஸ். இது இப்போ நீ ஒரு ஃபோட்டோ நீ கொடுத்தாலே இது பூனையா நாயான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. 1008 பூனை போட்டோ போட்டிருந்தேன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சு, நீ பூனை கண்ணை மட்டும் மறைச்சு நீ ஃபோட்டோ கொடுத்திருந்தாலும் அதை கண்டுபிடிச்சணும் இது பூனை தான் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சு கைஸ். ஸோ அப்போ எல்லா டேட்டா அதை கலெக்ட் பண்ணிக்குது ஃபர்ஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் அது ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், அதுக்கப்புறம் டேட்டா கிளீனிங். அதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறோம். டேட்டா கிளீனிங் என்னன்னா இஷ்டத்துக்கு ஒரு டேட்டா கொடுக்க கூடாது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரே டேட்டாவை திருப்ப கொடுப்பான், அந்த மாதிரி டூப்ளிகேட் அதை ரிமூவ் பண்ணணும். ஏதாவது நீ இப்போ இப்போ நான் ஒரு பேர் எழுதுறேன், ஒரு பைத்தானுக்கு PY TH விட்டுட்டு ON கொடுக்குறேன், இதை நீ பைத்தான் எப்படி சொல்லுவ? ஆனா அது சொல்லும் ChatGPT. ஓகேவா? ஏன்னா அந்த மிஸ்ஸிங் ஃபில்லிங்ஸ் அதுவே அனலைஸ் பண்ணிக்குது. இன்கரெக்ட் வேல்யூஸ், மிஸ்ஸிங் வேல்யூஸ் சொல்லுவாங்க. இதுதான் டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இதெல்லாம் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னது டேட்டா கிளீனிங், அப்புறம் மூணாவது ஸ்டெப் மாடல் ட்ரைனிங். நோட் பண்ணிக்கோங்க, மாடல் ட்ரைனிங். மாடல் ட்ரைனிங் இது வந்து ஒர்க் ஆகும். அதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணுட்டு அந்த மாடல் அதுவே இது பண்ணிக்கும், ட்ரெயின் ஆகிக்கும். அதான் மாடல் ட்ரைனிங். அப்புறம் மாடல் டெஸ்டிங், அதுவே டெஸ்ட் பண்ணிக்கும், நம்ம கரெக்டாக அதை கொடுக்குறோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மாடல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மாடல் டெஸ்டிங் எழுதிட்டீங்களா, அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட். அவ்வளவுதான், இதுதான் ஃப்ளோ. ஓகே, ஏஐயோட ஒர்க் ஃப்ளோன்னு யாராவது கேட்டாங்கன்னா இதை நீங்க சொல்லுங்க. ஓகே, ஏஐயோட ஒர்க் எப்படி அது ப்ராசஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷனு, ஆமா, அப்புறம் டேட்டா கிளீனிங்கு, சரி 2, அப்புறம் மாடல் ட்ரைனிங்கு, சரி 3, 4வது அதை டெஸ்ட் பண்ணணும், மாடல் டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்னா ஒரு ரிசல்ட் உங்க நீங்க எப்படி இப்போ நான் சொல்றத கவனிங்களேன். ChatGPT மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்ல இப்போ நான் வந்து ஒரு கோடை நான் ChatGPT கொடுக்குறேன். ஓகேவா? அதை கொடுத்துட்டு எனக்கு அதுல எரர் ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு நான் கேட்கறேன். அப்ப அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணும். கரெக்டா கைஸ்? டேட்டாங்கிறது என்னது, நீ கொடுக்கறதான் டேட்டா. அவர் 50 லைன் கூட தூக்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்கல்ல, ஓகே, அதுதான் டேட்டா. அதை கலெக்ட் பண்ணதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் நோட் பண்ணீங்களா, டேட்டா கலெக்ஷன். ஆமா சார். அதை உள்ள வந்த டைமே நீ வந்து சம்டைம்ஸ் கோடை நீ மாத்தி கொடுத்துருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ஒவ்வொரு கோடை நீ கரெக்டா முதல்ல அது இருக்கான்னு பார்க்கும். ஓகே, ஸ்பேஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கியா, அன்வான்ட் ஸ்பேஸா, அது இது மிஸ்ஸிங் வேல்யூஸ், அதை ஃபிச் பண்ணிட்டே வந்து அதை சால்வ் பண்ணும். அதுதான் டேட்டா கிளீனிங்.
அதுக்கப்புறம் தான் அது வந்து ட்ரெயின் பண்ணும். மாடல் ட்ரைனிங்கிறது டேய் இவன் ஏதோ இந்த கேட்டிருக்காங்க நீ கொடுத்துருக்க அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்றாப்படி அது வந்து உன்னோட டவுட் கிளியர் பண்ணி அதுவே அதை வந்து என்ன பண்ணும் டெஸ்டிங் பண்ணி அதை உங்களுக்கு டிப்ளாய் பண்ணா உனக்கு ஒரு ரிசல்ட் உனக்கு கொடுக்குது. இதுதான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த எரர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த ஃப்ளோல தான் ஒர்க் ஆகுது. புரியுதா கைஸ்? கிளியர் ஆர் நாட் எவ்ரிவன்? Tell me guys. Yes, sir. Yes, sir. Okay, good. So, okay. அதே மட்டும் எனக்கு இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் ஒண்ணு, செக்யூரிட்டி இஸ்யூஸ் இன் ஏஐ ப்ராஜெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி இஸ்யூஸ். ஏன்னா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டேட்டா எடுக்குது, நான் சாட்ஜிபிடில போட்டோலாம் அப்லோட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து எடுத்துக்கும். அதே மட்டும் சாட்ஜிபிடில போய் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுக்க கூடாது, அதெல்லாம் எடுத்துக்கோங்கிறாங்கல்ல. அதெல்லாம் அதுதான் அந்த செக்யூரிட்டி இஸ்யூஸ் இன் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி இஸ்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் இந்த டேட்டா பிரைவேசி. இதுதான் ஒரே ஒரு தெரிஞ்சுக்கிட்டா போதும். டேட்டா பிரைவேசின்னு சொல்லுவாங்க கைஸ். நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஏஐ கிட்ட வந்துட்டு இதுதான் என்னோட ஒரிஜினல். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு கோட் எழுதுற, பேங்கிங் கோட் எழுதுறேன்னா நீங்க கம்பெனில போய் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு ஒரு ரியல் டைம் டேட்டாவை கொடுக்க கூடாது. எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அது வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்க ஒரு இடத்துல. ஓகேவா? அது எப்படினாலும் அது ட்ரெண்ட் பரவும். ஓகே, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க அக்ஷயா இருக்கீங்கன்னா அக்ஷயா வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு இதுதான் என் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எனக்கு வந்து இதுதான் என் ஃபோன் நம்பர்னு இப்படிலாம் கொடுக்க கூடாது. நீங்க எது கொடுத்தாலும் டம்மியா தான் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். சோ இது எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமான டீடைல்ஸ்லாம் நீங்க ஏஐ கிட்ட தெரியப்படுத்தக்கூடாது. ஓகே, சோ ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் ஏஐ. நீங்க சாட்ஜிபிடி இதெல்லாம் ஓப்பன் ஏஐ. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு ஏஐ டெவலப் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க செக்யூரிட்டி செக் பண்ணலாம். நீங்க அதுக்கு தனியா செட் பண்ணலாம். எனக்கு இந்த மட்டும் முக்கியமான டேட்டாவை நீ வெளில எடுத்துட்டு போக, இதுக்குள்ள பண்ணிக்க, அந்த மட்டும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். புரியுதா கைஸ்? சோ இதுதான் கைஸ் கான்செப்ட். ஓகேவா? சோ இப்போ ஓரளவுக்கு ரொம்ப இன்டெப்த்லாம் சொல்லி தரல, பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன் ஒரு தியரி. ஏன்னா எடுத்தோடனே கோடிங் அதுன்னு போக கூடாது. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு ஐடியா இருக்குல்ல ஏஐனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம வந்து கோடிங் வேலை நம்ம படிக்க போறோம். ஓகே, அப்ப ஏஐனா வந்துட்டு அதுவே கோடிங் கொடுத்துருமா அந்த மாதிரி நம்ம படிக்க போறோமா? அப்படி கிடையாது. ஓகே, அதை தாண்டி நிறைய இருக்கு. புரியுதா கைஸ்? அதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிக் கொடுக்க போறேன். புரியுதா? அதோட ஜஸ்ட் ஒரு ஏஐனா என்னங்கிறத ஒரு பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? Tell me guys. Okay, good. No, sir. Okay, இப்போ நம்ம என்னென்ன டாபிக் சார் படிக்க போறோம் அப்படின்னு அதான் நான் சொல்ல போறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். இதை நீங்க நம்பிக்கை இல்லைன்னா இதை நீங்க நோட் பண்ணிட்டு இதோட ஓப்பனிங் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நீங்க கூகுள்ல போட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட சேலரி எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இப்போ நான் சொல்ற டாபிக்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்க ரிஸ்யூம்ல எப்படி ஆட் பண்ணும் போத கொண்டு கூட இப்போ நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் ஓபன் பண்றேன் டெஸ்க்டாப். ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணல. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஏஐ சிலபஸ். ஓகே, ஓபன் பண்ணிட்டேன். இருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சோ இதை மட்டும் நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். நாளையில இருந்து உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்தடுத்து. ஓகே, ஒவ்வொன்னா கான்செப்ட் வைஸ். ஏன்னா நீங்க கொஞ்சம் ப்ரோக்ராமிங் படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது நிறைய இருக்கு. ஓகேவா? ஏன்னா 6 வாரத்துல இருந்து 7 வாரம் வரைக்கும் இந்த கிளாஸ் போகும் ஏஐ செஷன். ஸோ ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? Tell me guys. Yes, sir. ஓகே, குட். இதுதான் ரோட் மேப். ஓகேவா? இது நல்லா கவனிங்க. இந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு நான் எடுக்க போறேன். இதெல்லாம் கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு காமனா இருக்கிற ஒண்ணு. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா இதுக்கு 4 மாசம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஏஐ டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிய வேண்டியது பைத்தான். இப்போ இங்க யாருக்கெல்லாம் பைத்தான் எனக்கு ஒரு லைன் கூட கோட் போட தெரியாதுன்னு சொல்றது யாராவது இருக்கீங்களா? எனக்கு பைத்தான் என்னன்னு தெரியாது சார் யாராவது இருக்கீங்களா? ஏன்னா பைத்தான் தான் பேஸ் லாங்குவேஜ். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருவீங்க. பைத்தான நான் சொல்லி கொடுத்ததை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். புரியுதா? அந்த அளவுக்கு பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தா கூட ஓகே தான். ரொம்ப இன்டெப்தா தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பைத்தான் பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தா போதும். புரியுதா கைஸ்?
சோ அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும் பைத்தான் பேசிக்ஸ், இஃப், எல்ஸ், நெஸ்டட் இதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு, ஃபங்க்ஷனு. அதே மட்டும் சில பேர் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க, சில பேர் முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்னா இது வந்து ஒரு பேக்கேஜஸ், நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஆரம்பிப்பேன். புரியுதா கைஸ்? சோ இந்த நம்பை, பாண்டாஸ் கூட சில பேர் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? பட் ஆனா நான் திரும்ப அதை ஒரு பேசிக்கா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காக தேவைப்படும் இதெல்லாம். புரியுதா கைஸ்? நான் சொல்லி கொடுத்தல ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷனு, அதுக்கப்புறம் டேட்டா என்னது கிளீனிங்கு. ஸோ அந்த விஷயத்துக்கு இதுதான், இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சா? நம்பை, பாண்டாஸ் இதுதான். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. சில பேருக்கு வந்து இப்பதான் புதுசா இருப்பீங்க, உங்களுக்கு அவங்களாம் நீங்க பின்னாடி படிப்பீங்க எஸ்கியூஎல்லாம். ஓகே, ஸோ எஸ்கியூஎலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம அந்த டேட்டா பேஸ்ல இருந்து தான் சில இதெல்லாம் பண்ணுவோம். அதனால எஸ்கியூஎல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மட்டும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா லிஸ்ட், டப்புள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம், ஓகேவா? லிஸ்ட்னா என்ன, டப்புள்னா என்ன, டிக்ஷனரினா என்ன, செட்னா என்ன, இதை தாண்டி சில ஒன்று இருக்கு, ஹேஷ், லிங்க்டு லிஸ்ட், அது நிறைய இருக்கு, பபுள் ஷாட், அதை பத்தி கொஞ்சம் நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. புரியுதா கைஸ்? அப்ப இதுதான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் சொல்லுவாங்க, இதுதான் அது. ஓகேவா? சோ நம்ம ரொம்ப அல்காரிதமைஸ் ஆலாம் இது கிடையாது, பட் சொல்றேன். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ். மேக்ஸ்னா என்ன சார்? மேக்ஸ்னா புரியலையேனா ஒண்ணு இல்லப்பா, உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மேக்ஸ் இது இருக்குல்ல, அது ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை நீ கோடிங்ல எப்படி போட்டு சால்வ் பண்ணுவ, அந்த நாலேஜ் இருக்கணும். அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் பேசிக்கா. புரிஞ்சா கைஸ்? கிளியரா? இப்ப ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு, ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா என்ன? எந்த ஒரு வேல்யூ இருந்தாலும் ரூட் பண்ணணும், 2 போடணும், அதுதான் ஃபார்முலா. அதை எப்படி நீ கோடிங்ல கொண்டு வருவ? அதே மட்டும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ அந்த மாட்டு ஃபார்முலாஸை எப்படி ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுங்கிறது தான், அதை பத்தி படிக்கிறது தான் மேத்ங்கிறது. இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். டெல் மீ கைஸ், வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ சார். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா EDA அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த EDA. ஓகே, EDA என்ன சார்? இது எல்லாமே படிப்பீங்க, நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். ஒரு ரோட் மேப்னா என்ன அப்படின்னு சொல்றேன். எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோரேட்டரி, exploratory data analysis. எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? ஓகே, ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, நீ இந்த மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? சோ இது என்ன பண்ணும்னா, ஒரு இப்பெல்லாம் நோட் பண்ணுவாங்க, நீ படிக்கிறப்ப உங்களுக்கு கிளியரா சொல்லி தருவேன். இது வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி, இப்ப நீ கொடுக்குற பத்தியா, எனக்கு வந்து ஒரு 1000 டேட்டா நான் கொடுக்குறேன், அதை அந்த பாண்டாஸோ நம்பையோ யூஸ் பண்ணி நான் அதை டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி ஒரு நீட்டான ஒரு டேட்டாவை கொடுக்குறேன். அந்த டேட்டாவை அது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு மிஷின் லேர்னிங் ஒரு மிஷின் லேர்னிங் வந்து ஆட்டோமேட்டா பண்றதுக்கு நீ கொடுக்குறதெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போய் அது கொடுக்காது, அதுக்கேற்றாப்பி ஒரு ஃபார்மேட்டா மாத்தும் அது. புரியுதா கைஸ்? சோ அதுக்கேற்றாப்பி ஒரு பேட்டர்னா மாத்தும். அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின் லேர்னிங் எடுத்துட்டு போகும். அது எப்படி மாத்தும், என்ன இதுக்காக படிக்கப்படுறதுதான் இந்த மிஷின், அந்த EDAன்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? சோ இது எல்லாமே ஹை லெவல் கைஸ். புரிஞ்சா? ஓகே, நீங்க அப்ராட் போகணும்னு நினைச்சீங்கன்னா 100% இதை வந்து நிறைய எஃபோர்ட் எடுத்து இதை படிங்க. இந்த ரோட் மேப்பை எப்படியாவது உட்காந்து ஒரு 3 நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த லைன்ல எப்படியாவது வேலைக்கு போயிட்டீங்கன்னா, மினிமம் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நீ வச்சுட்டேன்னா, நீ அடுத்த வர மார்க்கெட் ட்ரெண்ட்ல நீ இந்தியாவிலே நல்ல சம்பளம் வாங்கலாம், ஓகேவா? அப்ராட் எல்லாம் ஈஸியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். புரியுதா கைஸ்? அதுக்குரிய டாபிக் தான் இது. புரிஞ்சா? ஓகே, இவ்வளவுதான், இதுதான் மெயின். உங்களுக்கு ஒரு ரூட் நான் எடுத்து விட்டேன் உங்களுக்கு. இது நீ எப்படியாவது நீ படிச்சுக்க, அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா எல்லாமே சொல்லி தர முடியாது கைஸ்.
ஓகே, ஏன்னா நிறைய இருக்கும், ஒவ்வொன்றும் டீப்தா போகும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாசம் போகும். அப்பெல்லாம் பார்த்தா 10 மாசமா படிக்க முடியாது யாராலையுமே. ஓகேவா? உங்களுக்கு என்ன பேசிக், ஒரு ஃப்ரெஷருக்கு என்ன தேவை, ஒரு பேசிக்கா அந்த ஒரு வண்டியை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து எப்படி ஃபர்ஸ்ட் ஓட்டணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ எப்படினாலும் ஓட்டிக்க. புரியுதா கைஸ்? ஸோ அதனால இந்த பிக்கப் பாயிண்ட் தான் இது, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ அதனால இந்த இடிஏ ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஒரு டேட்டாவை பர்டன் பண்ணும், ஒரு மிஷின் லேர்னிங் அனுப்புறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பர்டன் பண்ணணும், எப்படி ஒரு டேட்டாவை அந்த மிஷின் லேர்னிங் கையில கொடுக்கணும், அப்பனா தான் அதை ஆட்டோமேட் பண்ணும். ஓகேவா? அதுக்காக படிக்கப்படுறது அந்த ஏடி. புரியுதா கைஸ்? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா மெஷின் லேர்னிங். ஓகே, இந்த மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாமே ஒரே செட்டுக்குள்ள வரும். ஓகேவா? இது இது இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ன்ட்டு ஒரு பொசிஷனே இருக்கு கைஸ், செம்ம ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஏஐ வரும், அதுவும் வந்துட்டு எல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. புரியுதா? ஆனா மெஷின் லேர்னிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சாதான் ஏஐ தெரியும். ஓகேவா? ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன சார்? அடுத்து மெஷின் லேர்னிங் என்ன பார்க்க போறோம். இந்த மெஷின் லேர்னிங் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து யாருக்காவது ஐடியா இருக்கா? ஏதாவது மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் என்னன்ட்டு? நோரே, ஏதாவது எனி ஐடியா? கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஆனா மிஷின் லேர்னிங்ல அந்த மிஷின்ஸ்க்கு என்னென்ன நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தரோமோ அந்த மட்டும் தான் எடுத்து அது மட்டும் தான் பண்ணலாம். ஓகே, குட், கரெக்ட் தான். ஸோ அப்போ மெஷின் லேர்னிங் என்னன்னா அது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு பேட்டர்னா லேர்ன் பண்ணும். ஓகே, நீ சொல்றது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்க முடியாது, எனக்கு ஒவ்வொன்றா கூட நான் எனக்கு ஏற்ற எனக்கு டேட்டா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ லேர்ன் பேட்டர்ன்ஸ், அந்த மிஷினு நீ கொடுக்கறதுக்கு ஏற்ற அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அந்த மட்டும் ஒரு என்ன சொல்றது, இப்போ நான் வந்துட்டு ஒரு மெயில் வந்து நான் சொல்றேன், அந்த மெயில வந்துட்டு 789 ஒரு நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கவே, அதை நீ ஃபேக் நீ எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். உடனே அந்த மிஷின் வந்து அதை புரிஞ்சு வச்சுக்கும். அதுதான் அந்த மிஷின் நீ சொல்ற, அதை வந்து எடுத்து வச்சுக்கோ. டே இதுக்கப்புறம் எப்ப ஏமாது 789 அந்த மெயில வந்துச்சுனாலே அது ஃபேக்குடா அப்படின்னு அது பிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். புரியுதா கைஸ்? அந்த மாட்டம் நீ ட்ரெயின் பண்ணுவ, அந்த மிஷின் அந்த மிஷினுக்கு ஏற்ற நீ ட்ரெயின் பண்ணணும். புரியுதா? இதுதான் மெஷின் லேர்னிங். புரியுதா கைஸ்? அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த மெஷின் லேர்னிங் வந்து நீ ட்ரெயின் பண்ண அதை ஃபெச் பண்ணிக்கும். இதை பத்தி நம்ம சூப்பரா இருக்கும், உங்களுக்கு போக போக நான் சொல்லித்தரேன். இது எல்லாமே உனக்கு தெரியணும்னா பைத்தானு இந்த நம்பை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பனாதான் அந்த இதெல்லாம் உனக்கு புரியும் என்னன்னாலே. புரிஞ்சா? ஓகே, குட். அதே மட்டும் டீப் லேர்னிங்னா என்ன சார்? ஓகே, டீப் லேர்னிங்கும் அதே மட்டும் தான். மெஷின் லேர்னிங் இல்லாம டீப் லேர்னிங் பண்ண முடியாது. ஏன்னா சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஓகே, அதாவது இது வந்து ஒரு மூளை மாட்டம் வேலை செய்யும். நம்ம பிரெயின்ல எப்படி ஒரு மூளை வந்து ரொம்ப டீப்பா எப்படி இந்த ரூட்ல போனா, இந்த ரூட்ல பிளாக் ஆயிடுச்சு, அடுத்த ரூட்டுக்கு எங்கிட்ட போலாம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிக்கிற பத்தியா, ஐயோ பெட்ரோல் நின்றுச்சு, அப்ப என்ன பண்ணலாம் வண்டியில, அடுத்து என்னடா பக்கத்துல எப்படா வண்டி யாரா டோப் பண்றது ஹெலிக்கு போமா, அந்த மைண்ட் யோசிக்கும்ல. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு இடத்துல நீ ஸ்டக் ஆகி நின்ட்டேனா, அதுதான் இந்த டீப் லேர்னிங்கிறது. ஓகே, எவ்வளவு பெரிய டேட்டாவை கொடுத்தாலும் அந்த டீப் லேர்னிங் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். புரியுதா கைஸ்? சோ அதுதான் இந்த டீப் லேர்னிங். புரிஞ்சா? ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா கைஸ்? ஆமா, இதுவரை நான் சொன்னது புரிஞ்சுச்சா ஏதாவது? நான் சார் சொல்லி போயிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு ஏன் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன படிக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பார்க்க தான் என்னென்னமோ சொல்றாரு, இதெல்லாம் நான் படிச்சிருவேனா அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி தான் நீ பைத்தான்னு நினைச்சிருப்ப. ஆனா பைத்தன் முடிச்சு போ ஒரு 4 லைன் கோட் எழுதும் எனக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். புரியுதா கைஸ்? ஸோ எல்லாமே ஈஸி தான் கைஸ். ஓகேவா? கரெக்டா படிச்சா போதும், கவலைப்படாதீங்க. ஸ்லோவா பொறுமையா எல்லாமே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட ரெஸ்யூம் நல்லா ஹைலைட்டா இருக்கும். ஓகேவா? சூப்பர். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா என்ன சார்? ஓகே, இது வந்து ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்னிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்ப நீ வந்து உன்னோட டெக்ஸ்ட் நீ கொடுக்குற ஆடியோ வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல. ஓகேவா? இந்த சாட் பாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ங்கிறது. ஓகேவா? சோ இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு மாடல். ஓகே, அதாவது அந்த கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், ரிப்ளை பண்ணும். ஓகேவா? சோ இது கொஞ்சம் சின்ன சின்ன கான்செப்ட் தான் இது எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். புரியுதா கைஸ்? ஓகே, சோ வேற ஓகே, இது வரைக்கும் எனக்கு டவுட் இல்லைல்ல? ஓகே, இதுக்கப்புறம்
அப்புறம் தான் நம்ம கான்செப்டே வர போறோம். இப்போ நீ ஃப்ரெஷரா இருக்க அப்படின்னா இது எல்லாமே நீ பார்த்து தான் ஆகணும். இல்ல சார் நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா நீ டைரக்டா இப்ப நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா அந்த ஜென்ஏக்கு நீ குதிக்கலாம். புரியுதா கைஸ்? ஏன்னா யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால நீ ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ற அப்படின்னா நீ ஜென்ஏ மட்டும் தெரிஞ்சாலே போதும் கைஸ். ஓகேவா? ஜென்ஏ மட்டும் உனக்கு தெரிஞ்சாலே போதும் என்ன ஏதுன்ட்டு. புரியுதா? ஓகே. சோ அப்ப அந்த ஜென்ஏனா என்ன சார்? இதுதான் ஆக்சுவலா இப்ப ட்ரெண்ட், மார்க்கெட் ட்ரெண்ட் இதுதான், அந்த ஜென்ஏ இதுதான். ஓகேவா? சோ ஜென்ஏ அப்படின்னாலே இப்ப நீங்க ஒரு ஒரு இப்ப ஒரு என்ன ஐஏ ட்ரெண்ட் ஆச்சு, ஒரு மோடி வாய்ஸ வந்துட்டு மோடி வந்து பாட்டு பாட மாட்டான், வேற ஏதோ ஒரு பாட்டை போய் மோடி பாடுற மாட்டோம்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, யாரோ எங்கேயோ இந்த வீடியோல வந்துட்டு நீ கூட சேர்ந்து ஆடுற மாட்டோம் எடிட் பண்ணலாம், அப்படி ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே. இப்ப இப்ப தெரியல கைஸ் உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு, உங்களோட அப்படியே அந்த ஏஐக்கு உங்க ஃபேஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்ப அது ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், இந்த மாட்டம் இருக்கிற நீங்க சோசியல் மீடியா கண்டென்ட் மாட்டம் இருக்கிற எல்லாமே இந்த ஜென்ஏயால டெவலப் பண்ணப்பட்டதுதான். புரியுதா கைஸ்? ஓகே. சோ அப்ப கண்டென்ட் கிரியேஷன்ங்குவாங்க இதுக்கு பேரு. ஓகே, ஆட்டோமேட் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்குவாங்க ஜென்ஏனா. ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி அது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்றது, எனக்கு இந்த மாட்டம் இமேஜ் கொடு, எல்லாமே இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஏஐடாங்கறாங்களா, இதுதான் அது, அந்த ஜென்ஏ தான் அது, அதுக்கு பேரு. ஓகே, புரியுதா கைஸ்? இதை யூஸ் பண்ணி தான் அந்த கோடை ஜென்ரேட் பண்றது எல்லாமே இதுல தான் வரும். ஓகே, வீடியோ கிரியேட் பண்றது எல்லாமே இப்படி இதுல தான் எடுத்துக்கும். புரியுதா கைஸ்? சோ அத பத்தியும் நம்ம வந்து படிக்க போறோம். அதுல மெயினா இததான் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிற இந்த இடத்துல தான் நீங்க நிறைய படிப்பீங்க. ஓகே, கிளியரா? ஓகே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? Tell me guys. sir. ஓகே, குட். இப்போ எங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் அட்வான்ஸ்டு. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் இது என்னன்னு தெரியாது பாதி பேத்துக்கு. ஓகேவா? சோ இப்பதான் இப்ப ரீசெண்ட் 2026ல இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் அப்படின்னா ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் ஏஐ இந்த மாட்டம் சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஆட்டோமேட்டிக்காவே நான் வந்து ஒரு டாஸ்க் இப்ப நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த டாஸ்க் இது இந்த பர்டிகுலர் திங்னால தான் பல பேருக்கு வேலை போகுது, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னாலதான். ஓகேவா? மெயினா இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அதை மட்டும் நிறைய இருக்கு, பிசினஸ் அனலிஸ்ட் அந்த மாட்டம். இதனால யாருக்கு வேலை போகும்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸுக்கு தான் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். என்னன்னா இப்ப இந்த மாட்டம் யூஐ டிசைன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேரை வந்து நாங்க எப்படி டெவலப் பண்ண போறோங்கிற முன்கூட்டியே ஒரு டெமோ கஸ்டமருக்காக காட்டுறதுக்காக நீங்க ஒரு டெவலப் பண்ணுவ வித்தவுட் கோடிங்ல. அதுதான் வந்து யூஎக்ஸ் டிசைனர் வேலை பண்றது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு கலந்து அதை ஒரு 2 மாசம் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க, 1 மாசம். இப்பெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, நீ ஏஐட்ட கொடுத்தாலே அதுவே உனக்கு வந்து இந்த ஏஜென்ட்டுமே பண்ணி கொடுத்துருது எல்லாமே. கரெக்டா கைஸ்? சோ அப்படிங்கிறப்ப உனக்கு ரொம்ப வேலை கம்மியாகுதுல. அதை நான் உன்னை சின்ன பையனை வச்சு வேலை வாங்கிட்டு போயிருவேனே, உனக்கு எதுக்கு நான் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு நான் உனக்கு 20,000 கொடுத்து 5 பேரா வேலையில உட்கார வச்சுட்டு போயிருவேனே, அப்படிதான் யோசிக்கிறாங்க. புரியுதா? அதனாலதான் அந்த மாற்றம் இருக்கிற பர்சன்ஸுக்கு தான் எஃபெக்ட் ஆகுமே தவிர கோடிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. கோடிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் தான், அதை மனசுல வச்சுக்கோங்க. அது வந்து அட்வான்டேஜ். அதை யூஸ் பண்ணி நீ எப்படி ஃபாஸ்டா பண்ணணும் அதை தான் அது சொல்லி கொடுக்குது. புரியுதா கைஸ்? அதனால நீங்க வந்து எனக்கு வேலை போயிருமோ அப்படி இப்படி நீங்க பயப்பட தேவையில்லை. புரியுதா? சோ அப்ப இந்த ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா மெயினா நீங்க டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கிளாக்கு 7 மணிக்கு எனக்கு அலாரம் வை அப்படின்னா நீ தூங்குவ நாம் நிம்மதியா, ஆனா உன் மொபைல் தூங்காது. எப்படா 7 மணி ஆகும் அலாரம் அடிக்கும். அதுதான் அது ஒன் ஆஃப் தி ஏஜென்ட் மாட்டம் தான் அது. புரியுதா கைஸ்? சோ அததான் அதே மாதிரி எனக்கு எனக்கு போய் இந்த இதை புக் பண்ணிரு, டிக்கெட்டை, இந்த ஃபிளைட்டை புக் பண்ணிரு, சென்னை டு டெல்லி, எனக்கு இந்த ட்ரெயினை நீ புக் பண்ணு அப்படின்ட்டு ஒரு சில இதெல்லாம் நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோவேன், அந்த ஏஜென்ட்ட சொல்லிடுவ. ஓகேவா? எனக்கு வந்து நீ போய் ஓபன் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ சொல்லிடுவ இதுதான் என்னோட ஆப்பு, இந்த ஆப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை சர்ச் பண்ணு, பிரைஸை பாரு, எது எனக்கு லோவா இருக்கோ அதை பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டு எனக்கு இந்த டிக்கெட்டை புக் பண்ணு அப்படிங்கறத நீ சொல்லிட்டேன்னா அதுவே உனக்கு பண்ணி கொடுத்துரும். அது ஒரு வேலை எடுக்க மாட்டோம், அதுதான் இந்த ஏஜென்ட். புரியுதா கைஸ்? சோ இத வந்து இதுதான் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றாங்க. கரெக்டா? ஓகே. சோ இது வந்துட்டு நிறைய எடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும், அப்ப ரீசனிங் கண்டுபிடிக்கும், ஆக்ஷன் பண்ணுவாங்க, அது நிறைய இருக்கு. சும்மா சொல்றேன் ஏஐ ஏஜென்ட்னா என்னன்ட்டு. இதெல்லாம் ஹை குவாலிட்டியான கான்செப்ட்ஸ் இது எல்லாமே. புரியுதா கைஸ்? ஓகே. சோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா?
அப்புறம் இது மெயினோட எக்ஸாம்பிள் ஏஜென்ட்டுக்கு என்னமா எக்ஸாம்பிள் இந்த சிரி இந்த ஐபோன் யாராவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹே சிரி அப்படின்னாங்கன்னா ஓப்பன் ஆகும் கரெக்டா கைஸ். ஸோ அது ஓப்பன் ஆகிட்டு என்ன வேணுங்க சொல்லுனேன் அப்படின்னா நீ எனக்கு இதை ஓப்பன் பண்றா எங்கடா இருக்காது காணாண்டான்னு சொன்னா அதை 7 எடுத்து கொடுக்கும். இது எதாவது நீ வந்து இப்போ நீ சாட் ஜிபிடியில் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி நீ டெய்லியும் பேசலாம். தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்க புரியுதா. ஓகே சாட் ஜிபிடியில் வாய்ஸ் மோட் ஆன் பண்ணி பேசிருக்கீங்களா எல்லாரும்? டெல் மீ கைஸ். Yes, sir. அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு சொல்லும் பாது. எனக்கு நியர்பை வந்து எனக்கு ஏதாவது ஷாப் இருக்கு நான் கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்லுன்னா நீ தமிழ்ல பேசினா தமிழ்லயே அது பேசும் ட்ரெயின் ஆகும் அதுவே. ஓகே புரிஞ்சா. ஸோ அதுதான் ஏஜென்ட்ஸ் ஏஐ ஏஜென்ட் அதுதான் அது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ரைட். ஓகே இன்னும் போயிட்டு என்ன கடைக்காரன்ட்ட போயிட்டு என்ன இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. ஓகே ஸோ நீயாவே எனக்கு நான் இப்படி ஒரு ஷாப்பிங் போறேன் எனக்கு இந்த மாடல் ட்ரெஸ் எனக்கு வேணும் என்னை சுத்தி இருக்க கடையில ஏதாவது எந்த கடைக்கு போனா கரெக்டா இருக்குங்கிறது நீ அவன்ட்டு நீ கேட்கலாம். அதுவே உனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு சிஸ்டம் அதுக்கு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் நீ கொடுக்குற மாட்டா இருக்கும். அதை நீ கொடுத்துட்டேன்னா எல்லாமே கொடுத்துரும் புரியுதா கைஸ். ஸோ அதுதான் அதை பத்தி படிக்கிறதா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் புரிஞ்சா. ஓகே ஸோ இதுல இருக்கா டவுட் இருக்கா? ஓகே இப்ப இது வந்து நீ ஒரு வேலையை நீ சொல்றது பண்ணுது இந்த மாட்டம் மல்டிபிள் டாஸ்க் இருக்கும் ஓகேவா. அட் டைம்ல நீ எல்லாமே பண்ணு. ஓகே நான் ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுப்பேன். ஓகே ஆனா நீ மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நீ பண்ணணும் அதுல. அதுதான் என்னது ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே புரியுதா கைஸ். ஸோ அப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத ப்ராஜெக்ட்ல இதை தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகே இப்ப நீ மார்க்கெட்டிங்க்கு ரிப்போர்ட் எடுக்க சொல்றாங்க. நீ என்ன பண்ற நீ நம்ம லாஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு பாரு. எவ்வளவு பேர் நம்ம மொபைல் வாங்கியிருக்கான் எவ்வளவு பேர் வந்துட்டு வாங்காம விட்டுருக்கான். ஐ மீன் எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த மொபைலை வந்துட்டு இப்ப சாம்சங் 26 வந்திருக்கு கரெக்டா அல்ட்ரா 26. ஓகே ஸோ இப்போ எவ்வளவு பேர் வந்து பழைய மொபைலை வித்துட்டு 26 வாங்கியிருக்கான் எவ்வளவு பேர் புதுசா வாங்கியிருக்கான். ஓகே இந்த மாதிரி நிறைய நீ டேட்டா எடு அப்படின்னா எனக்கு இப்போ நீ சென்னையில மட்டும் டேட்டா எடுத்தாலே விடிஞ்சிடும். தமிழ்நாடு டேட்டா எடு இந்தியா டேட்டா எடு எவ்வளவு சேல் ஆயிருக்கு எவ்வளவு நமக்கு லாபம் இது எல்லாத்தையுமே இந்த ஏஜென்ட்டுக்கு கிட்ட நீ ஒரு வேலையை சொன்னா அவனே பண்ணி கொடுத்துருவான் எல்லாமே மல்டி டாஸ்கிங் புரியுதா கைஸ். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஏற்ற அந்த கமெண்ட்ஸை மட்டும் கொடுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சா. அப்ப ஏஐ ஏஜென்ட்ங்கிறது என்னது சிங்கிள் டாஸ்க பண்ணும். ஓகே எனக்கு இதை மட்டும் நீ பண்ணி கொடு சேரான் தான் நான் வச்சுக்கணும். எனக்கு ஏஜென்ட்டுங்கிறது என்னது மல்டி டாஸ்கிங் புரியுதா கைஸ். நீ கேட்கிற எல்லாத்தையுமே அது ஒரே இதுல பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ இதுதாங்க கைஸ் கான்செப்ட். ஓகே ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே இதுல சார் எங்களுக்கு நீங்க ஜென்ரலா சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க சார் நாங்க எப்படி எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐல தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க எல்லாமே. இதுக்குள்ளதான் ஒரு டாபிக் இங்க காட்டுறேன் பாருங்க கீழே. இப்ப பைத்தான்னா இது பேசிக்ஸ் பைத்தான்ல இங்க பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் இதுதான் அது ஓகேவா. இது எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி 4 பேர்த்து கேட்டு சாட் ஜிபிடி கேட்டுட்டு ரெடி பண்ணது இது எல்லாமே. ஓகே ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். படிக்காதவங்க படிக்கும் போறீங்க அதே மட்டும் இங்க பாருங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய இது. ஓகே ஸோ நம்பை இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். பாண்டாஸ் எஸ்கியூஎல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்கிட்ட படிச்சவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் புதுசா பார்ப்பீங்க ஓகேவா. ஸோ அப்புறம் அப்படி இதெல்லாம் தனி கிளாஸே போகும் கைஸ் இது ஓகேவா. சும்மா உங்களுக்கு நான் பேசிக் எல்லாமே சொல்றேன். அப்புறம் இந்த மேத்து இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லாமே அந்த டாபிக்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஓகே இந்த EDனா என்ன மெஷின் லேர்னிங்ல என்னென்ன இருக்கு இது சும்மா இது எல்லாமே நம்மளால படிக்க முடியாது. எல்லாமே படிச்சா விடிஞ்சிரும். ஓகே ரொம்ப டைம் எடுக்கும். அதே மட்டும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா என்னென்ன படிக்கணும் இதுதான் நமக்கு மெயின். இதை தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். இதை மட்டும் நீ படிச்சா போதும் புரியுதா கைஸ். ஒரு டெவலப்பருக்கு இதுதான் மெயின். இந்த பர்டிகுலர் டாபிக் தான் மெயின் ஓகேவா. புரியுதா கைஸ். இதை நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுத்துக்கோங்க. இதான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஜென்ஏஐ இதுதான் எல்எல்எம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எம்பர்டிங்ஸ் வெக்டர் டேட்டாபேஸ் ராக் அது என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒன்று லாங்சைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் ஏபி இருக்கு அதை யூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இதை மட்டும் ஒரு ரெஸ்யூம்ல போட்டு இதை மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லிட்டு இதை மட்டும் படிச்சுன்னு வச்சுக்கவேன் செம்ம வேல்யூ கைஸ். இதை தான் உங்களை நான் இன்டர்வியூல போய் தேடுங்கன்னு சொன்னேன். இதை போட்டு தேடுங்களேன் எவ்வளவு ஓப்பனிங் இருக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் மட்டும் பாருங்க ஓகேவா. இந்த பார்ட் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸ்
இந்த ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு சும்மா எக்ஸ்ட்ரா போட நான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் மாதிரி நீ காமிச்சிட்டீங்கன்னா போதும், என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, யாருமே வந்து எனக்கு நெட் யூஸ் பண்ணாம எனக்கு பண்ணி காட்டுங்க வாய்ப்பே கிடையாது. இல்ல எல்லாமே இந்த நெட் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணி ஆகணும். வித்தவுட் இன்டர்நெட் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாதுப்பா, மனசு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐடியே அப்படிதான், முதல்ல இருந்தே அப்படிதான். வித்தவுட் ஏஐ இல்லாம எதையுமே இதை பண்ண முடியாது. ஓகே, இதான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் ஒவ்வொன்னா. புரியுதா கைஸ்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ ஓவர்வியூ, ஒரு என்டையரா ஒரு இதுக்கு எப்படி படிக்கணும்ட்டு. இதுக்கப்புறம் தான் இது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இதை நீங்க படிக்கணும்னாலே ப்ரோக்ராமிங் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். இதுல ஃபாஸ்ட் ஏபிஐ கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏஐனாலே ஃபாஸ்ட் ஏபிஐ தான். ஜாங்கோ ஓகே தான், பட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபாஸ்ட் ஏபிஐ ரொம்ப சிம்பிளா போயிடும். அதே உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் திரும்பவும். ஓகே, சோ இதை போட்டோ எடுத்துட்டீங்களா? ரெஸ்யூம்ல ஆட் பண்றதா இருந்தா இதை தான் நீங்க ஆட் பண்ணணும். அடுத்து ஏஜென்ட்டுக்கு இதெல்லாம் அவ்வளவுதான் கைஸ். ஓகே, இதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றது இந்த மாட்டம் இதெல்லாம் ஓகேவா, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கு பாருங்க, உன்னோட ரெஸ்யூம்ல நீ எப்படி ஆட் பண்ணணும். புரியுதா கைஸ்? ப்ரோக்ராமிங், பைத்தானு, டேட்டா அனாலிசிஸ் போட்டு இந்த டாபிக் இதெல்லாம் நீ படிச்சிருந்தேன்னா, இப்ப நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் நீ படிச்சிருந்தேன்னா உன்னோட ரெஸ்யூம் இப்படிதான் இருக்கும். உன்னோட ரெஸ்யூம்ல நீ இப்படிதான் ஆட் பண்ணணும். ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நீ ஏஐட்ட போய் கேளு, இதெல்லாம் நான் படிக்கிறேன் எனக்கு எந்த லைன்ல வேலை கிடைக்கும்னு சொன்னா எல்லாத்தையும் சொல்லும். உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் எல்லாமே ChatGPT சொல்லி கொடுக்கும். இது ஒர்த்தா இல்லையான்னு. 2026ல இருக்கிற ட்ரெண்டிங் இதுதான்ப்பா. இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது கைஸ். இதுதான் இந்த டெக்னிக்கல் ஒரு ரெஸ்யூம்ல இதெல்லாம் இருந்தா பயங்கரமா இருக்கும் ரெஸ்யூம். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஆனா இதை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எல்லாமே படிக்கணும்னா நமக்கு என்ன வேணுமா, நீங்க பைத்தான் நீங்க ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் படிச்சிருக்கீங்க, பேக் எண்ட் படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க சில பேரு. அப்புறம் இதுல நான் சொல்லி கொடுக்கறத ஜஸ்ட் போட்டா போதும். இதுல நீங்க ஒரு 60 to 70% உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுவேன். அது தெரிஞ்சா போதும். ரொம்ப நாளா நீங்க பின்னாடி போய் படிச்சுக்கலாம். அதான் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரிஞ்சா போதும். புரியுதா? ஏன்னா இது ஒவ்வொருதுமே பாருங்களேன், இதுக்கு மட்டுமே ஒரு 1.5 மாசம் ஆகும் பைத்தானுக்கு. இதை எடுக்கணும், ஃபுல்லா எடுக்கணும், இதுக்கு ஒரு 15-20 நாள் ஆகும். எஸ்கியூஆர் அதே மாட்டோம். ஓகே, 1 வீக் ஆகும், 2 வீக்ஸ் ஆகும். இதுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ். மெஷின் லேர்னிங் இருக்கலாம், நீங்க ஃபுல்லா படிக்கணும்னா 3 மாசமாவது படிக்கணும். நீங்க டீப் லேர்னிங் மிஷின் சேர்த்து படிச்சா 3 மாசம் ஆயிரும். இதுக்கு மட்டும் ஒரு 1.5 மாசம் ஆகும். இது தனியா ஒரு 2 வாரம் 3 வாரம். இதெல்லாம் கணக்கு வச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் 5 மாசம் வந்துடும். அந்த அளவுக்கு இதை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஓகே, சோ அதனால நமக்கு இதுல என்ன வேணுங்கிறத உங்களுக்கு நான் நாளைக்கு கிளாஸ்ல இருந்து ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுத்துட்டே வருவேன். பேசிக்கா ஆல்மோஸ்ட் இதுல எல்லாத்தையும் நான் கவர் பண்ண பாக்குறேன். ஓகே, கிளியரா கைஸ்? ஓகே ஓகே, சோ ஒரு ஏஐ டெவலப்பரோட ரெஸ்யூம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேன் பின்னாடி. ஒரு இது இவ்வளவுதான் ப்ரொஃபஷனல் சம்பரி ஏஐ பத்தி போட்டுட்டு இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் மெயின். இதை நீ போட்டாலே போதும், ஒரு ரெஸ்யூம் அழகா ஷார்ட் லிஸ்ட் ஆகும். எவ்வளவு இருக்கு பாருங்க. இதை கிட்டப் உங்களுக்கு சொல்லி தருவேன். நிறைய இருக்கு. ஃபாஸ்ட் ஏபிஐல ஜாங்கோ உனக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஏதாவது நீ போடணும். அவ்வளவுதான். உன் எஜுகேஷன்ஸ், சர்டிபிகேஷன்ஸ் இவ்வளவுதான் கைஸ். ஓகே, எல்லாமே இதுல கவர் ஆயிடும். ஓகேவா? சோ ஓரளவுக்காவது ஐடியா இருக்கா? ஏதாவது நம்ம என்ன பண்ண படிக்க போறோம், என்னென்ன டாபிக் ஏஐங்கிறாங்களே இதுதான் ஏஐயா, அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எது வந்து ட்ரெண்ட் மார்க்கெட்ல, இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது கைஸ். ஓகே, இங்க நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ஒரு ரோட் மேப். இந்த ரோட் மேப் தான். ஓகேவா? சோ இதை வேணா ஒரு போட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான். இது நீ எங்க போய் இப்ப செல்ஃபோன் லேர்ன் பண்ணாலும் நீ பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இன்டெப்தா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சேன்னா. புரியுதா கைஸ்? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸுக்கு சமம். ஓகே, நீங்க எப்படி பைத்தான் எவ்வளவு நேரம் படிச்சீங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு சமம். ஓகே, அதான் உங்களுக்கு நான் பேசிக்கா எப்படி எடுக்கிறது, இந்த சின்ன சின்ன டாபிக்லாம் எப்படி பேசிக்கா கொண்டு போகலாம், இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தா போவேன். ஜென்னே இதெல்லாம். ஓகேவா? சோ இததான் நம்ம இந்த அப்கமிங் கிளாஸ்ல நம்ம படிச்சுட்டு ஒரு லைவ் ப்ராஜெக்டா நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. இதை தாண்டி வைப் கோடிங் சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஓகேவா? உங்கள்கிட்ட நான் ChatGPT எல்லாம் காட்டுறேன் பாருங்களேன். அதை பத்தி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இடையில. ஓகேவா? சோ வாட் இஸ் வைப் கோடிங், நீங்க வீட்டுல போயிட்டு அதை சர்ச் பண்ணுங்க. அண்ட் டூல்ஸ். புரியுதா கைஸ்? சோ வைப் கோடிங் நான் தப்பா சொல்றேன்னா இதுதான். ஓகே, இதுதான் அது. யூ டிஸ்கிரைப் த ஐடியா, ஏஐ ஜெனரேட்ஸ் த கோட், யூ அட்ஜஸ்ட் இட். இதுதான் அது கான்செப்ட். புரியுதா கைஸ்? ஓகே,
ஸோ இதுக்கேற்ற உங்களுக்கு கோட் அதுவே கொடுத்துரும். நீ ஐடியா கொடுத்தா போதும், அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற அதுவே உனக்கு கோடிங் எல்லாமே கொடுத்து ChatGPT தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அந்த தான் அப்படி சொல்லுது. உனக்கு கொடுத்தா அது என்ன மாட்டோம் உனக்கு வேணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டெஸ்ட் எப்படி பண்ணணும், எல்லாமே உனக்கு அதுவே கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இந்த வைப் கோடிங் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். புரியுதா கைஸ்? மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ்ல இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, எப்படி இதனால எரர் எப்படி சால்வ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல வைப் கோடிங்ல. புரியுதா கைஸ்? ஸோ இதை பத்தியும் நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இது அந்த செக்யூரிட்டி இஷ்யூ, கோடை ரிவ்யூ பண்றது, டெஸ்ட் பண்றது எல்லாமே இதுல கவர் ஆகும். ஓகேவா, டிப்ளாய் பண்ற வரைக்கும். ஸோ அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், வைப் கோடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? சூப்பர். ஸோ அப்ப நல்ல ஒரு நாலேஜோட உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ மற்றபடி இதெல்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா இதை தாண்டி? ஐ திங்க் நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதை தாண்டி வேற ஏதாவது டவுட் இருக்கா? Tell me guys. இவ்வளவுதான், இதுக்கப்புறம்லாம் தியரிட்டிக்கல் வேலையே கிடையாது, ஃபுல்லா ப்ராக்டிக்கல் தான் நாளையில இருந்து. நல்ல ஒரு ஐடியா இருக்குல்ல கைஸ்? Yes sir. Okay, good. So that's all guys, that's all about today. இன்னைக்கு நீங்க வீட்ல போயிட்டு ஏஐனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன மாட்டம் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஏஐக்கு, எது வந்து ஃபெமிலியரு, இப்போ இந்த டாப் 2026ல என்னென்ன ஏஐ எல்லாம் படிக்கலாம், அந்த மாட்டம் சும்மா நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் மாட்டம் பண்ணி அனுப்புங்க எனக்கு. ஓகேவா? ஓகேவா, புரியுதா கைஸ்? கிளியரா? இது ஈஸி தானே, ChatGPT கேட்டாலே கொடுத்துரும் உனக்கு 5 நிமிஷத்து வேலை அதெல்லாம். ஸோ இதையும் பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். ஸோ இதை பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல இருந்து அப்படியே நம்ம ப்ராக்டிக்கல் வைஸ்க்கு என்டர் ஆயிடுவோம். ஓகே, எப்பயும் போல நீங்க லேப்டாப் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. VS கோடு தான், பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும் ஆல்ரெடி, எல்லாத்துலயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம போய் புதுசா வந்து ஏதோ சாஃப்ட்வேர் பண்ணணுங்கிற நீடு கிடையாது எதுவுமே. அப்படி வேணும்னா உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன். கிளியரா கைஸ்? ஓகே, ஸோ அதனால வேற எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க நோட்டு பெண்ணோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு எப்பயும் போல நான் கொடுத்துருவேன். ஓகேவா? கிளியரா? சூப்பர். ஸோ அப்ப நாளையில இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes sir. ஓகே கைஸ், ஓகே கைஸ், குட். ஸோ வேற எதுவும் என்கிட்ட கேட்கணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் அசைன்மென்ட் வந்து ரிட்டனா இல்லனா நம்ம காப்பி பேஸ்ட் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஓகே. அது டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணி அனுப்பணுமா? ஆமா ஆமா. உங்க அத நீட்டா ஒரு காலேஜ்ல எப்படி பண்ணுவீங்க, வாட் இஸ் ஏஐ, அது என்னென்ன நம்ம படிக்க போறோம், என்னென்ன ஏஐ அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, என்னென்ன செக்யூரிட்டி இருக்கு, சோ இது வந்து எங்கெங்க யூஸ் பண்றாங்க, இதனால என்னென்ன பொசிஷன்ஸ் கிடைக்கும், சும்மா அது ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒரு 2 பேஜுக்கு போதும். ஓகே ஓகே சார். நீங்க காப்பி கட் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ரீட் பண்ணுங்க ஆனா. ஓகேவா? புரியுதா கைஸ்? இது ஏன் காப்பி கட் பண்ணல, பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அதை நீங்க எப்படி பாமா, ஏன்னா இது நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே குட். யா ஓகே சூப்பர் கைஸ். ஸோ டுமாரோல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரெடி ஆயிட்டு வாங்க, இதை மட்டும் இது பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லெட்ஸ் see tomorrow same timing. Thank you guys. Thank you sir. Thank you. Thank you guys.